நம்ம சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ஜீவ சமாதி கொண்டுள்ள ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. உடம்பை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே யார் சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க ஐயா. ரெண்டாவது சித்தர் அகத்தியருக்கு அடுத்து திருமூலர் தான். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். எவ்வளவு அழகான வாசகம் அது. அடுத்தது நீர் சக்தி. நீர் சக்தி அதிகமாயிட்டா கை கால் எல்லாம் வீங்கி இருக்கும். சர்க்கரை நோய் அதிகமாயிடும். யூரியா கிரியேட்டின் லெவல் கூடும். நீர் சத்து குறைஞ்சு போயிடுச்சுன்னா ஹீமோகுளோபின் கம்மி ஆயிரும். ரத்த வட்டணுக்கள் குறைஞ்சு போயிடும். இந்த ரத்த வட்டணுக்கள் ஏன் குறையுதுன்னா எனக்கு கசப்பு பிடிக்கும் என்று வேப்பந்தலையை தினந்தோறும் தின்பவனுக்கு அது வரும். எனக்கு கசப்பு பிடிக்கும் கற்றாழையை தினந்தோறும் கற்றாழை அந்த ஜெல்ல சாப்பிடுறவனுக்கு வரும். எல்லாம் லிமிட் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு என்ற போது கற்றாழை ஏமாத்திரம். ஒன்னே கடுக்காய்த்துனா பல்லே அரிச்சு போயிடும். எதுவுமே லிமிட் தான். எவ்வளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இதுதான். முத்திரையும் அப்படிதான். இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்னுடைய உடம்பு வைரம் பாய்ந்த உடம்பு. பா இங்க இப்படி உட்காரு. 48வது நிமிஷம் உன் உடம்பு அனலா கொதிக்குதா இல்லையா பாரு. சவால். இப்படி வச்சு உட்கார்ந்துக்குங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அக்னி முத்திரை அப்படி வச்சு உட்கார்ந்து 48வது நிமிஷம் உன் உடம்பு அனலா கொதிக்கும். என்னுடைய உடம்பு வைரம் இரும்பு தேக்கு மரம். சொல்லிக்க வெய்ய என்ன நடக்குதுன்னு பாரு. 48வது நிமிஷம் தன்னை போல உடம்பு அனலா கொதிக்கும். அப்படின்னா பயப்படுத்துறதல்ல. கற்றாழையை தின்னுக்கிட்டே இருந்தா கற்றாழையினுடைய எனர்ஜி தான் அங்க இருக்கும். சாப்பிட்டா ஜீரணமாகாது. வாய் பூரா கற்றாழையா இருக்கும். எந்த ஆர்கனும் இன்டர்னல் ஆர்கனும் வேலை செய்யாது. எல்லாம் லிமிட் தான். ஒரு அளவுக்கு சேர்த்திட்டோம்னா போதும். ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள். ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து 5 நாள் ஆன்டிபயோட்டிக் அவ்வளவுதான். ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னா உடம்பு கெட்டு போயிடும், புண்ணு வந்துடும். அது மாதிரிதான் இது. ஒரு 15 நிமிஷம் பண்ணலாம். தேகத்தை ஒரு நல்ல சுறுசுறுப்பா வச்சுக்கலாம். கட்டி வீக்கம் கரையும் எதுல? பாலிசிஸ்டிக் ஓவரி, புரோஸ்டேட் என்லார்ஜ்ட் இன் சைஸ். விந்துனால பை வீக்கம். விந்துனால பை வீக்கம்னா யூரின்ல என்ன போகும்? புரோட்டீன் வெளியில போகும். சில பெண்களுக்கு யூரின் போனா புரோட்டீன் வெளியில போகும். பாலிசிஸ்டிக் ஓவரி, யூட்ரஸ் என்லார்ஜ்ட் இன் சைஸ், பல்கி யூட்ரஸ், நீர்க்கட்டி நார்க்கட்டி எந்த கட்டியாக இருந்தாலும் அப்படி வச்சு உட்காந்துட்டா போதும். 15 நிமிஷம். கட்டி வீக்கம் எங்க இருந்தாலும் இப்படி வச்சு உட்காந்து வீக்கம் வத்திரும். உஷ்ணம் சளி கட்டி கூட கரையும். நம்ம சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ஜீவ சமாதி கொண்டுள்ள ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடைபெற இருக்குது. அப்படிப்பட்ட குரு பூஜை நன்னாளிலே காலை வச்சிங்கன்னா கோடி நன்மை. சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பூஜை என்று கால் பதித்தோன் 1 வருட காலத்திற்குள் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வெற்றியோடு வருவார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கட்டப்பட்ட இந்த ஜீவ சமாதியில் நீங்கள் காலை வச்சிங்கன்னா 1 வருட காலத்துக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறி வெற்றியோடு வாழ முடியும். வாருங்கள் இருமுடியோடு சித்தர்களுடைய அன்னதான பூஜையில் கலந்துக்குங்க. சித்தர்களுடைய 18 சித்தர்களுடைய வழிபாட்டில் கலந்துக்குங்க. வழிபாட்டில் கலந்துக்கிறவங்க முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்தமாக வெற்றி வாழ்வு வாழ சித்தர்களுடைய குரு பூஜைக்கு வந்தாலே போதும். குரு பூஜை என்று கால் பதித்தால் ஆண்டு முழுவதும் அவரை வணங்கியதற்கு சமமாக கருதப்படும். அப்படிப்பட்ட சித்தர் பெருமகனாருடைய குரு பூஜை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ரெண்டி சுவாமிகளுக்கு குரு பூஜை நடக்குது. ஆன்மீகர் அன்பர்களே அணிதிரண்டு வாருங்கள். சித்தர்களின் அருளினை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வோம். வாழ்க வளர்க உயர்க. முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 93448333
157